திருச்சிற்றம்பலம். விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் 27/11/2026 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி. பாடல் 7. அது பழசுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். அது பழசுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே. இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே. எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும். எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோஷ மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. மதுவளர் பொழில் திரு உத்தர கோஷ மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா. எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசகர் பிரான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. பாடல் 7. அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை உரை மன்னா. எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்ற திருப்பாட்டில் மாணிக்கவாசகர் வழிபாட்டின் சிறப்பினை உணர்த்தினார். தம்மை இறைவன் பிறப்பறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளினை வினயமாக விடுத்தார். அது பழச்சுவையென தொடங்கும் இத்திருப்பாட்டில் சிவானந்தானுபவம் இன்ன தன்மையது என்று விளக்க முற்படுவார். இறைவனை மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் என்றார். தேன் ததும்பும் மலர்களையுடைய சோலைகள் சூழ்ந்து விளங்கும் திரு உத்தரகோச மங்கை எனும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டுள்ளவனே என்று ஸ்ரீ மாணிக்கவாசகர் இறைவனை விளித்ததற்கு காரணம் உள்ளது. உத்தரகோச மங்கை என்றும் சிவத்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளதாகும். இத்திருத்தலமும் ஸ்ரீ மாணிக்கவாசகர் பெருமானாரால் இறையருள் விளக்கம் பெற்ற பதியாகும். உத்தரகோச மங்கை என்னும் பதியினை குறிப்பிட்ட அடிகளாருக்கு தம் நெஞ்சில் எப்பொழுதும் நீங்காது குடிகொண்டிருக்கும் பதியாம் திருப்பெருந்துறை நினைவுக்கும் வருகிறது. திருப்பெருந்துறையில்தான் ஸ்ரீ மாணிக்கவாசகர் பெருமானை சிவபெருமான் ஆட்கொண்டார். எனவே அப்பதி அவர் ஊனிலும் உயிரிலும் கலந்து நிற்கின்றது. இந்த சிவானந்த அனுபவம் எப்படிப்பட்டது என விளக்க புகுகின்றார். அது பழச்சுவை என அமுதென அரிதற்கெரிதென எளிதென அமரரும் அறியார் என்றார். தேவர்கள் யாவரும் சிவானந்த அனுபவம் கனிந்த பழத்தின் சுவை போன்றது என்றும் அமுதம் போன்றது என்றும் அரிதற்கு இயலாதது என்றும் அரிதற்கு எளியது என்றும் அறிய மாட்டார்கள் என்றும் சிவானந்த அனுபவம் எவ்வாறு இருந்தது என விளக்க முடியாததாகவும் ஆனால் உவமை வாயிலாக ஒருவாறு உணர்த்தலாம். சிவானந்த அனுபவம் பழச்சுவை போல இருக்கும் எனலாம், அமுதென தித்திக்கும் எனலாம். ஆனால் இவ்வாறு உவமை வழி விளக்க முடியாதவன் இறைவன். இங்கு காட்டப்பெற்ற பொருள்கள் எல்லாவற்றையும் விட இனியவன், சுவை மிகுந்தவன் என்ற கருத்தில் திருநாவுக்கரசர் பெருமான் கனியினும் திப்பட்ட கரும்பினும் பனிமலர் சூடற் பாவை ஈலாரினும்
தனிமுடி கவி அரசாலும் மரசினும் இனியன் தன் அடைந்தாருக்கு இடைமருதனே என்று திருவிடைமருதூர் திருப்பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த சிவானந்த அனுபவம் விளைந்த நிலையினை அப்பரடிகளே தனி குறுந்தொகை பாட்டொன்றில் வெள்ளத்தேரி தெளிந்து தித்திப்பதோர் உள்ளத்தேரல் அமுத ஒளி வெளி சொல்லத்தேன் கடியேன் கவலைகடல் வெள்ளத்தேடு கெவ்வாறு விளைந்ததே என வியப்பு பொருளில் பாடியிருப்பதும் காண்க. இவ்வாறு விளையும் சிவானந்த அனுபவம் சிவனன்பர் அல்லாதார்க்கு அரியற்கரிதாகும். அதே நேரத்தில் சிவனடியார்களுக்கு எளிதாக கைகூடும். எனவேதான் அரிதற்கரிதன எளிதன மாணிக்கவாசகர் உரைத்தார். இங்கு இது அவன் திருவுரு, இது அவன், எனவே எழுந்து எங்களை ஆண்டு கொண்டு அருளும் என்றார். இவ்வுலகத்தில் இப்பிறப்பிலே வந்து அமைந்ததாகிய உடலாகிய இது சிவபெருமானது திருவேணியாக திகழுமாறும் இவ்வுடம்பில் விளங்கும் வீற்றிருக்கும் உயிராகிய இவன் அவனாகிய சிவமாக விளங்குமாறும் அருளி நின்று எங்களை ஆட்கொண்டருள்வாயாக என்று வேண்டுகின்றார். உடல் சிவன் திருமேனி ஆணிதலும் அவ்வுடம்பின் உள் நின்ற உயிர் அருளுடன் கூடி சிவமாகி நின்றதென கொள்ளலாம். சித்தமறுத்து சிவமாக்கி இடையாண்ட அச்சன் நல்கியது யார் தருவார் அச்சோவே என்று மணிவாசகரே பெரிதோரிடத்தில் உள்ளபடி அடியவர்கள் தத்தம் உடம்பை இறைவன் கோயில் கொண்டுள்ளற்றையும் ஆலயமாக அமைத்துக் கொண்டால் சிவன் திண்ணமாக உடலிலே எழுந்தருள்வான் என்பதாகும். இதனையே திருவாசகம் கீர்த்தி திருவகவல் அடியார் உள்ளத்தன்பு மீதுரக் குடியாக் கொண்ட கொள்கையும் சிறப்பும் என குறிப்பிடுகின்றது. ஆன்மாவின் வேறாய் சிவன் கண்ணே உளவாகிய முற்றுணர்தன் முதலிய எண்வகை குணங்களும் ஆன்மாவின் மாட்டு மேம்பட்டு விளங்கும் விளக்கமே சிவானந்த அனுபவம். ஆன்மா அருவாய் அழுத்தி நின்று அவ்விளக்கத்தை அறிதலே அனுபவம் எனப்படும் என்னும் சிவஞான பாடியத்தானும் என சைவ சித்தாந்த வல்லுநர்கள் குறிப்பிடுவார்கள். எது எம்மை பணி கொள்ளுமாறு அது கேட்போம், மக்களை ஏவல் கொள்ளுதற்கமைந்த பணியாது, அதனை கேட்க முந்துகின்றோம் யாம் என்றார். ஓர் உடலில் இறைவன் குடிகொண்டு விட்ட பிறகு நிகழ்வனையெல்லாம் இறைவனின் அருளிச் செயல் அல்லவா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ என்று மாணிக்கவாசகரே பெரிதோரிடத்தில் 30 முறை நவின்றுள்ளார். இவ்வாறு சிவபெருமானிடம் விண்ணப்பித்து அவரை பள்ளியை விட்டு எழுந்தருளி வந்து தம்மை ஆட்கொள்ள வேண்டியது அவர்தம் தலையாய கடனாகும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் ஸ்ரீ மாணிக்கவாசகர் புராணம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.